ஹே நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிபே வாலெட்டில் இருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி நம்ம காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஒரு டவுட்ஸ் எதனால் மறக்காமல் அது கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போய்ட்டு டிஜிபே அப்படின்றத டைப் பண்ணோம் அப்படின்னா டிஜிபே வெப் அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் லாகின் அப்படின்னு காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதும் நம்மளோட சிஎஸ்சி அந்த டிஜிபே கனெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. கேப்சா கொடுத்துட்டு அதே மாதிரி சைன்இன் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்தமாரி என்ன ஆகும், ஒரு எரர் பேஜ் வரும். ஸோ எல்லோரும் நினைப்பீங்க எரர் அப்படின்னு, எரர் கிடையாது. ஸோ லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு ஓடிபி கேட்கும். உங்கள் மொபைலுக்கு நீங்கள் ஓடிபி பண்ணிக்கலாம், ஆர் உங்கள் இமெயிலுக்கு பண்ணிக்கலாம், இல்லைனா ஆத்தென்டிகேட்டட் ஆப்புக்கு பண்ணிக்கலாம். ஸோ எது ஒன்றும் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஓடிபி போகும். ஓடிபி போனதுக்கப்புறமா அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி அதில் ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கொடுக்க போகிறோம். ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட டிஜிபே வெப் அந்த வாலெட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பே அவுட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றது நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ பே அவுட் எப்படி பண்ணுறது பே அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். ஸோ அதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம வாலெட்டில் இருக்குது அதுலேருந்து நம்ம மினிமம் என்ன பண்ண முடியும், 500 மேலே நம்ம என்ன பண்ணலாம், பே அவுட் பண்ணலாம். அக்கௌண்ட்டில் ஒரு 200 ஆச்சு இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அமௌண்ட்டு போட்டுட்டு என்ன டிரான்சாக்ஷன் டைப் அப்படின்றத போட்டுட்டு ஏஜென்ட் ஆத்தென்டிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான டிவைஸ் ஆட் பண்ணி வச்சுருப்போம்ல, ஸோ அதில் நம்மளுடைய கைரேகை, நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஆகிட்டு இந்தமாரி என்ன ஆகும், ஆத்தென்டிகேட்டிங் விஎல்இ அப்படின்னு நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது ஒரு 10 செகண்ட்ஸ், ஒரு 20 செகண்ட்ஸ் அதுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ ஒரு வேளை எரர் வருது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஒன்று ரீஃபண்ட் வந்துடும், ஆர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் ஆகிடும். பே அவுட் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.